ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய் வச்சு புளிக்குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த குழம்ப வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த குழம்போட டேஸ்ட்லேருந்து யாரும் மாறவே மாட்டீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு சுண்டைக்காயை இது மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இடிக்கல்ல லைட்டாக தட்டிட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போது கடாய் சூடு பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இதை கட் பண்ணி சேர்க்காமல் நான் முழுசாக அப்படியே சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலாவோட ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா காய் வேகிற அளவுக்கு 1 கப் அளவு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. காய் வெந்து வரட்டும். குழம்பு நல்லா திக்காக வரதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 10லேருந்து 15 பூண்டு பல் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. காய் 3/4 பதம் நல்லா வெந்து வரட்டும். நாம் சேர்த்துருந்த சுண்டைக்காய் நல்லாவே வதங்கி 3/4 பதம் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு செக் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதோட பச்சை வாசனைலாம் போய் கொதி வரட்டும். குழம்போட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல காய் வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்ல கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஒரு 5 நிமிஷம் குறைச்சி வைங்க. சீக்கிரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது குழம்புல இனிப்பு, காரம், புளிப்புன்ட்டு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்க்கும்போது குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே திக்காயிடும். அவ்வளோதான், நம்மளோட சுண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. இது கூட வெறும் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.